லாட்ரிக்கான ஒரு கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8/1/2026க்கான ஒரு கசிங்க தான் நம்மளே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 817க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு வரலாம். அதே வந்து ஆல் போர்டுக்கு நம்ம வந்து 8-7 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 817க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 நம்பருமே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துருந்தோம்லே. ஆல் போர்டில் 7-8 2 நம்பருமே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெட்டி எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம 3 மெத்தட் போட்டுருந்தோம். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் மார்க் பண்ண நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் நம்ம வந்து மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன். இதில் வந்து பிசி 71 வர மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா, பிசிக்கு 71 வர மாதிரி சொல்லியிருப்போம் 2 நம்பரும். ஆனால் 17 வந்துச்சு. நம்மளுக்கு போர்டு மாறிடுச்சு. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கேன். பிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம 71 டார்கெட் பண்ணோம். ஆனால் ஏபிசி கலந்து போட்டதுன்னா நீங்கள் 81 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் திருப்பி போட்டதுங்க இதில் 17 நம்பர் நீங்கள் ஒரு அருமையான வினிஷ் ஆகிருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். 817க்கு பார்த்தீங்கன்னா 81 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 71க்கு 17 போட்டு தான் இன்றைக்கி ஒரு அருமையாக வினிஷாக இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாமே மிஸ் பண்ணி வச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்க வந்து பார்க்கலாம். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 91-507 91-507 79-712 நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டும் மரமாத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஏஜென்சி தான் நம்பளே. டியர் கேரளா 2 ஷூமே வந்து புக்கிங் எடுக்கிறாங்க நம்பளே. ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கசிங்க தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து சிங்கிள் நம்பர் தான் அந்த மெத்தட், புது மெத்தட் தான். இது வந்து சொல்லி தான் போட்டுருந்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிஷாக இருந்துச்சு. நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு பி போர்டு ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு கசிங்க வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 9 அல்லது 4. ஓகேவா, ஏ போர்டு அண்ட் பி போர்டு வரணும் மெயினாக. ஓகே, பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு 9-4 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த மெத்தட் பார்க்காதீங்க, வீடியோ வந்து போட்ட முடியாது, வீடியோவில் பார்த்துங்க. ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வந்து 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 டேஸ் 167 வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம வந்து 167 போடுவோம். இதில் வந்து மீண்டும் நம்ம வந்து நேற்று பேட்டர் மெத்தட் தான், புது பேட்டர். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸ் தான் எடுத்து வருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்மளே. ஓகே, 167 டேன் ஆப்ஷன் போட்டு வரும். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 125 போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லாட்டி 0. ஓகேவா, 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இது நம்ம வந்து 167 வச்சிருக்கீங்க. நமக்கு 5-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 820 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 820 டேன் ஆப்ஷன் 125 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0+8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 820 வச்சு நமக்கு 08ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 510 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 510 டேன் ஆப்ஷன் 125 போர்டில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி 5. ஓகேவா, 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 110 வச்சு நமக்கு 3-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 345 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஏ போர்டில் 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. சரி, 345 டேன் ஆப்ஷன் 125 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 345 டேன் ஆப்ஷன் 125 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 1. ஓகேவா, 7 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 345 செடியில் நமக்கு 7-1 கிடச்சிது. இதில் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 817 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 817 டேன் ஆப்ஷன் 125 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படி 9. 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, மேலே 817 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7-9 கிடச்சிருக்கு. ஆல் போர்டு நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் அந்த நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் எல்லா நாளுமே நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கோம். 0-0-5-7 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு வந்து 1ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 3ஆம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு.
மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7 வரணும் இல்லை 9 வரணும். அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு ஒரு 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா, மேக்ஸிமம் இதை வந்து புரிஞ்சுங்க. சி போர்டுக்கு 7 9 யாவரன்னு சொன்னால் அந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7 9 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம சார்ட் கெஸிங்லேயும் 7 9 வரணும். ஓகேவா, உங்கள் கணிப்பில் வந்துச்சாலும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, இது வந்து 5 days ரிசல்ட் போட்டிருந்தோம். நீங்கள் வந்து ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 9 இல்லாட்டி 7 நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஏன்னு சொல்கிறோம் மெயினாக 9ஆம் நம்பர் வரணும். 2 நம்பர் தான் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஓகே, 9ஆம் நம்பர் வரணும்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 4 days எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நண்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா 27 5 நம்பர்ஸில் வந்து இருக்கிற 3 நம்பர்ஸில் நம்ம வந்து இந்த 2 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, இந்த 27 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 27 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 49. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 5 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகே, சாரி நம்பர் 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, 27 அடியில் நமக்கு வந்து 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரிசல்ட் 510. அதில் இருக்க 83 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 83 டேன் ஆப்ஷன் 49 போடையால் நமக்கு கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 83 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 345. அதில் இருக்க 2 நம்பர்ஸ் நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். 65 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 65 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 7 கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, அந்த 65 வச்சடியில் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 817. அதில் இருக்க 2 நம்பர்ஸ் 66 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 66 டேன் ஆப்ஷன் 49 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டு சிங்கிள் நம்பரில் உங்களுக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்தால் எந்த போல் விளாட்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபுல்லாக பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கும். 27 வச்சடிகள் நமக்கு வந்து 0 வந்து பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து 83 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 65 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 7ஆம் நம்பர். ஓகே, அடுத்து 66 வச்சடிகள் நமக்கு வந்து ஒரு 9ஆம் நம்பர் நமக்கு பி போர்டுக்கு வரணும். ஏன் பி போர்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன்னா நேற்று போட்ட வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். அது வந்து பி போர்டில் டேரெக்டாக வந்து பாஸ் ஆகிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துங்க. ஓகே, பி போர்டு அண்ட் ஆல் போர்டு வீடியோவை பார்த்துங்க. அதுலேயும் நமக்கு 9 4 தான் கிடச்சிருக்கு. இதுலேயும் நமக்கு ரூட் நல்லா 9ஆம் நம்பர் நாளைக்கு வருது. மேக்ஸிமம் நாளைக்கு 9ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பார்க்கலாம். நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்ம வந்து இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஓகேவா, சிங்கிள் நம்பரில் நம்ம வந்து 9ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் 9 அப்படி இல்லாட்டி 7. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்க. அடுத்து ஏபிபிசி இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் 167 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 167 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 153 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம 167 வச்சு நமக்கு 09 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 வந்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 820 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 820 டேன் ஆப்ஷன் 153 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா கூடிய 2 நம்பர்ஸ் 8 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இந்த 820 வச்சு நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 510 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 510 டேன் ஆப்ஷன் 153 போடையில் நமக்கு கூடிய நம்பர்ஸ் 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 510 வச்சு நமக்கு 8 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 345 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா
145 டேன் ஆப்ஷன் 153 போடுகள். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 7 அல்லது 8. ஓகேவா, 7 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். நம்ம 345 வச்சு நமக்கு 7 8ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில், 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 817 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 817 டேன் ஆப்ஷன் 153 போடுகள். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படி 8. ஓகேவா, 2 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 117 வச்சுட்டு நமக்கு வந்து 2 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு 5 டேஸில் வந்து நம்ம எடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பாஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு உங்கள் கணிப்பில் 2 அல்லது 8ஆம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரது சான்ஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே அப்படி கட்டி கசிங்க மட்டும் பாருங்கள். நம்ம ஆல் போட்டு ட்ரை பண்ணும்போது 9 7 2 நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. சிங்கிள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்தாலும் சான்சஸ் இருக்குது. நம்மளே உங்கள் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 78 87 72 27 98 89 92 29 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. நம்மளே கண்டிப்பாக கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு கசிங் தான். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 817. ஓகேவா, 817க்கு பார்த்தீங்கன்னா எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 87 78 கொடுத்துருக்காப்புல. இதில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. 87 பார்த்தீங்கன்னா இவர் ஏசியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளே ஏபிசிசியில் இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 89 39 69 வந்துச்சிருக்காப்புல. ஆனால் வந்து ஒரு 7ஆம் நம்பர் போட்டுறப்பலாம் இன்றைக்கி ஒரு ஏசியில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவர் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் போட்டிருக்கப்பல. ஆனால் பார்த்தீங்கன்னா 17 87 போட்டு வந்தப்பனா ஒரு சூப்பராக நீச்சாக வந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிஸ் பண்ணிட்டாப்புல. 7ஆம் நம்பர் கொஞ்சம் எடுத்தும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. 6 இந்த மாதிரி போட்டாப்புல. 6ஆம் நம்பரில் கொஞ்சம் உள் நம்பரில் போயிடுச்சு. ஒரு சூப்பரான கசிங் தான் எடுத்துருக்காப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர் பார்த்தீங்கன்னா 817க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வினியே கொடுத்துட்டாப்புல. நம்மளே 817க்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வினியே கொடுத்துட்டாப்புல. ஒரு அருமையான ஒரு வினிங்ஸாக நம்மளே கொடுத்துருப்பல. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாதேஷ் ஒரு பாக்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் வினிங் கொடுத்துருக்கப்பல. ஒரு அருமையான கசிங் தான். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அவரையும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முருகானந்தம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 8 9 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏபிபிசி கலந்து போட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏசி வந்து ஒரு சூப்பராக வினிங்ஸ் வந்துருக்கலாம். ஒரு அருமையான ஒரு வினிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. நம்மளே மணிமேகலை அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான். ஆனால் கொஞ்சம் சி போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அது 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பி போர்ட்லேயும் வந்துச்சு, சி போர்ட்லேயும் வந்துச்சு. அதனால தான் நான் வந்து பி போர்டுக்கு நம்ம கொடுத்தோம். ஆனால் சி போர்டுக்கு போயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஏபி 17ன்னு ஒரே ஒரு செட்டு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காப்புல. ஆனால் அது வந்து பிசி வந்துருக்குது. என்ன வச்சாப்பில் என்னன்னு தெரியல. ஏபிபிசி ஆல் போர்டு. ஆனால் அவரும் ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ஷாட்டு தான் கொடுத்துருக்காப்புல. என்ன பண்ணப்பலன்னு தெரியல. ஆல் போர்டு ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 4 கொடுத்துருக்காப்புல. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் முருகன் அவர் பார்த்தீங்கன்னா 175 கொடுத்துருக்காப்புல. ஏபிசி போட்டிருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு பிசி சூப்பராக வின்னிங்ஸாக வந்திருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் பி போர்டு 7 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் தான். ஆல் போர்டு டைப் பண்ணியிருந்தா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்த பேர் சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8 2 கொடுத்துருக்காப்புல. இதில் 8ஆம் நம்பர் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளே 8ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் ஷாட்டில் 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல அதிகமாக. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம். ஓகேவா.